இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, இன்று அக்டோபர் 28, 2025. இந்த நாளிலே இறை சிந்தனைகளை உள்ளத்தில் ஏற்றுவதற்காக இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவரையும் டிவைன் தமிழ் சார்பாக வரவேற்கிறேன். திரு அவையானது இன்று நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 12 முதல் 16 வரையுள்ள இறை வார்த்தைகள். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பார்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாசு இஸ்காரியோத்து என்பவர்களே. இறைவனின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறையேசுவில் அன்பானவர்களே, இறை அழைத்தல் என்பது நாம் விரும்பி செல்வதல்ல, மாறாக இறைவனின் சித்தம் அவருடைய பணிக்காக நம்மை தேர்ந்தெடுப்பதாகும். இறைமகன் இயேசுவும் தன்னுடைய பணியை இப்பூவுலகில் தொடர்வதற்காக தனது சீடர்களிலிருந்து 12 தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர்கள் என்ற நிலைக்கு உயர்த்தினார். இறைமகன் இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு இந்த திருத்தூதர்கள் உலகெங்கும் சென்று இறைவனின் நற்செய்தியை போதித்தார்கள், இறை வார்த்தைகளை பரப்பினார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமூகம் உலகெங்கும் பறந்து விரிந்திருப்பதற்கு தொடக்க காலத்தில் இறை தூதர்கள் தம் அர்ப்பண வாழ்வாலும் தியாகத்தாலும் இறைவனுக்கு உரிய வாழ்க்கை வாழ்ந்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை போதித்ததால்தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டமாகிய நாமும் இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டதை நினைத்து மகிழ்ந்து நாம் இருக்கின்ற இடங்களில் இறை வார்த்தைகளை போதித்து அதன்படி நடக்கின்ற ஒரு வாழ்வை அமைத்து கொண்டோம் என்றால் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, இறையரசின் தூதுவர்களாக மாறுவோம் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அனைத்தையுமே இறை சிந்தனைகளை பரப்புவதற்காக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் உலகெங்கும் இறையாட்சி பரவி நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. இறையரசின் தூதுவர்களாக வாழ்வோம் என்ற உறுதியோடு வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். ஆமீன். ஜெபிப்போம். உமது திருப்பெயரை மகிமைப்படுத்துவதற்காக எம்மை தேர்ந்து கொண்ட அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கருணை மிகு கரங்களினால் எங்களை காத்து எங்கள் வாழ்வை அமைதியாகவும் வளமாகவும் வைத்திருக்கின்ற உமது அன்பிற்கு நாங்கள் என்றும் கடன்பட்டவர்களாக வாழ வேண்டிய வரங்களை எமக்கு முழுமையாக தந்தருளும். உம்முடைய போதனைகளை மறந்து அவற்றை பின்பற்றாமல் வாழ்க்கையின் பல நிலைகளில் நாங்கள் செய்த தவறுகளுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய கருணையை எம் மீது பொழிந்து எங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து உமக்கு உகந்த மக்களாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இறையரசின் தூதுவர்களாக, இறை வார்த்தைகளை போதிப்பவர்களாக, இறை சமூகத்திலே உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இறை வார்த்தைகளை போதிக்கின்ற மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் பணிகளை உலகியல் போக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் இறையாட்சியை நிலைநாட்டுவதற்கான வழிகளில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் அவர்களுக்கு நிறைவாக தந்துள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் சமூகத்திலே தேவைகளில் உழல்வோர் அனைவரையும் உம்முடைய திருப்பாத நிழலில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக முன்னெடுத்து செல்லும் பணிகள் அனைத்தையுமே நீர் நிறைவாக ஆசீர்வதித்து
உம்முடைய அருள் வளங்களினால் அனைவரையும் நிரப்பியருள வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உடல் நலம் குன்றியோர், மருத்துவமனைகளில் இருக்கின்றவர்கள், ஆதரவின்றி அரவணைப்பின்றி தவிப்பவர்கள் அனைவரையும் நீர்தாமே கண்ணோக்கி அவர்களது துயர்கள் அனைத்தையும் துடைத்து நோய்களிலிருந்து விடுதலை தந்து உமது அரும் பெரும் செயல்களுக்கு சான்றாக நல்ல உடல் நலத்துடன் அவர்கள் வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிபவர் நீரே. உம்மாலன்றி அணுவும் அசையாது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் உம்முன் வைக்கின்ற இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் நீர் சீர்தூக்கி பார்த்து உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.